என்ன இப்படி பார்த்தாரு. நீங்கள் என்ன இங்கே அப்படின்னாரு. நான் எப்படி சொல்ல முடியும், என்ன இவர் கூப்பிட்டாரு, வீணைக்கு சொல்கிறது போல எனக்கு சொல்லிட்டாரு, மாட்டி விட்டுற மாதிரி ஆகிடும்ல. உடனே நான் சொன்னேன், இல்லை சார் இங்கே ரீ ரெக்கார்டிங்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், எனக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை, அதனால் இவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். வீணை எடுத்து தானே வருவாங்க என்கிட்ட. அவங்க எப்படி இருப்பாங்க எங்கள் வீணையை தூக்கிட்டு வருவாங்கங்க, அவங்க தான் பிளேயருங்க அப்படின்ட்டு. ஓ லீவு போட்டிருக்கீங்களா, மத்தியானம் போகணுமா, மத்தியானம் போக வேண்டாம் பட் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தானே போக போகிறீங்க, இருங்க அப்படின்னாரு. என்னடா இருங்கன்றாருன்னு பார்த்தா சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு பிட் சாங் மாதிரி ஒன்று பாட கொடுத்தாரு, ஒரு பேராகிராஃப் மாதிரி. நீங்கள் வந்துடுறீங்களா, வந்துடுறீங்களான்னு நீங்கள் என்ன கேட்டால் நான் அவர் தாங்க சொல்லணும் அதை அப்படின்னு. உடனே சரி நான் கேட்குறேன் அப்படின்ட்டாரு. நான் ஒன்றும் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம் வரல. இல்லை நான் கேட்குற மாதிரி கேட்குறேன் அப்படின்னு. அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஒன்று அசிஸ்டண்ட்டாவா, நோட்ஸ்லாம் எழுத தெரியுமா, நான் எழுதுனாங்க. எப்படி தெரியும் அப்படின்னாரு. நான் செல்ஃபாக கற்றுக்கிட்டேன். ஒன்று கம்போஸ் பண்ணும்போது உடனே கூடவே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாரு, பாடுற ஸ்பீடுக்கே ஃபாலோ பண்ணுவேங்க. எம்எஸ்சி சார் வந்து காரில் வந்து இறங்குறாரு, வந்து இப்படியே பார்த்துட்டு வராரு. ஆர்கெஸ்ட்ரா என்ன எல்லாம் வந்தாச்சா அப்படின்னு கேட்டுன்னு வராரு. உடனே இவரில் எல்லாம் வந்துட்டாங்க, வீணை வந்துட்டுருக்காங்க அப்படின்னாரு. உடனே வீணை செகண்ட் எபிசோடு, அப்போ எபிசோடாக ஆர்ஆர் பண்ணுறாரு. செகண்ட் எபிசோடில் வந்தால் போகிறோம், ஒரு 12 மணிக்கு மேலே கூட வீணை வரலாம், இப்போ அவசரம் இல்லை, ஃபஸ்ட் எபிசோடில் வேலை இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன் நீங்கள் தப்பிச்சிங்க இப்போ அப்படின்னு. உடனே வந்து என்ன இப்படி பார்த்தாரு. நீங்கள் என்ன இங்கே அப்படின்னாரு. நான் எப்படி சொல்ல முடியும், என்ன இவர் கூப்பிட்டாரு, வீணைக்கு சொல்கிறது போல எனக்கு சொல்லிட்டாரு, மாட்டி விட்டுற மாதிரி ஆகிடும்ல. உடனே நான் சொன்னேன், இல்லை சார் இங்கே ரீ ரெக்கார்டிங்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், எனக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை, அதனால் இவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அப்போ இவர் தான் எனக்கு இன்றைக்கி நடக்குது வர சொன்னார். ஓஹோ நீங்கள் ரீ ரெக்கார்டிங்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னாரு. என்னை பார்த்து ஒன்றும் சொல்லலை, அப்படியே பேசாமல் இருந்தேன். உடனே சரி உள்ளே வாங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கணும். சரி சார் அப்படின்ட்டு போயிட்டேன் உள்ளே. நான் உள்ளே போயாச்சு, இவர் வழியில் நிற்கிறாரு பாவம். அப்போ ஒரு 11:30 இருக்கும். 11:30க்கு அந்த வீணை எடுத்து தானே வருவாங்க என்கிட்ட. அவங்க எப்படி இருப்பாங்க எங்கள் வீணையை தூக்கிட்டு வருவாங்கங்க, அவங்க தான் பிளேயருங்க அப்படின்ட்டு. பார்த்து உள்ளே கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வந்தோடனே அவருக்கு பாவம் எப்படி பார்த்தாரு. இவங்க அப்படின்றாரு. உடனே நமக்கு ரெகுலராக வாசிக்கிறவங்க வந்து இல்லைங்க, அதுக்காக நீ யாரை வேணாலும் சொல்லிடுவியா அப்படின்னாரு. உடனே இல்லைங்க ராஜா ஆட்டெல்லாம் வாசிக்கிறேன் அப்படின்னாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னா நோட்ஸ் கொடுத்தாரு. அவங்க 2-3 பீட் கொடுத்தாரு, டக்குன்னு எழுதி வாசிட்டாங்க. அவங்க குட் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி வச்சுக்கோ, நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டாரு. அது முடிஞ்சது மத்தியானம் ஆச்சு, அப்படியே போச்சு. மத்தியானம் வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே இவர் லஞ்ச் விட்டாங்க. நான் சரி இதுக்கு மேலே நம்ம இருக்க வேண்டாம், கிளம்பிடலாம், நமக்கு ஒன்றும் வந்ததில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் இப்படி எவ்வளோ நேரம் ரீகார்டிங் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அப்படி கிளம்பியாச்சு. நான் நீ அவர்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்றாரு. அவர் சாப்பிட போயிட்டார். எம்எஸ்சி சார் சாப்பாடு எடுத்து சாப்பிட போயிட்டார். சரி நான் பக்கத்தில் போய் ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்து, இல்லை போகும்போது சொல்லிட்டு போயிடுங்க, சொல்லாமல் போயிடாதீங்க அப்படின்னாரு. ஏன்னா உங்களை பார்த்துருக்காருல. சரி அப்படின்ட்டு நான் போய் சாப்பிட்டு வந்த உடனே அப்படியே விளாத்திட்டு இருந்தார் அங்கே எங்கேயும். உடனே சரி நான் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னாரு. என்ன மத்தியானம் போகணுமா அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லை சார், நான் சும்மா வந்தேன், பார்க்கலன்னு வந்தேன், நான் இப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னேன். உடனே கட்டாயம் போகணுமோ மத்தியானம் அப்படின்னாரு. அப்படி இல்லை சார், இப்போ எங்கே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னாரு. அவன் வேலை பார்க்குறேன் சார், இன்றைக்கி லீவு போட்டு தான் வந்தேன். ஓ லீவு போட்டிருக்கீங்களா, மத்தியானம் போகணுமா, மத்தியானம் போக வேண்டாம் பட் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தானே போக போகிறீங்க, இருங்க அப்படின்னாரு. என்னடா இருங்கன்றாருன்னு பார்த்தா சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு பிட் சாங் மாதிரி ஒன்று பாட கொடுத்தாரு, ஒரு பேராகிராஃப் மாதிரி. பாடியாச்சு. பாடின உடனே அது ஓகே ஆகிடுது. அன்றைக்கே ஓகே ஆன உடனே நேராக சந்துரு வந்து என்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வீரராகவன் ஒரு பையன் இருந்தான், இப்போ இல்லை, இந்த இடம் எம்டி. நான் கேட்டேன், இந்த வீரராகவன் ஒருத்தர் இருப்பான் அவங்க இல்லையான்னு. இல்லை கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, அவன் வெளியில் போயிட்டான் அவரை விட்டு, அதனால் இப்போ இந்த இடம் எம்டியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்ல நேரம் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்துடுறீங்களான்னு நீங்கள் என்ன கேட்டால் நான் அவர் தாங்க சொல்லணும் அதை அப்படின்னேன். உடனே சரி நான் கேட்குறேன் அப்படின்ட்டாரு. நான் ஒன்றும் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம் வரல, இல்லை நான் கேட்குற மாதிரி கேட்குறேன் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மகிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டுமான்னு கேட்குறாரு. அவர் முதல்ல என்கிட்ட என்ன சொன்னார், நான் கேட்குற மாதிரி கேட்குறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஒன்று அசிஸ்டண்ட்டாவா, நோட்ஸ்லாம் எழுத தெரியுமா, நான் எழுதுனாங்க. எப்படி தெரியும் அப்படின்னாரு. நான் செல்ஃபாக கற்றுக்கிட்டேன். ஒன்று கம்போஸ் பண்ணும்போது உடனே கூடவே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாரு, பாடுற ஸ்பீடுக்கே ஃபாலோ பண்ணுவேங்க அப்படின்னு. எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை நான் கற்றுக்கிட்டேங்க. யார் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, நானாக கற்றுக்கிட்டேன் அப்படி. நமக்கு எப்போ அடுத்த கம்போசிங் அப்படின்னாரு. அடுத்த வாரம் அப்படின்னாரு. சொல்லி வை பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார். நான் சொன்னேன், ஏங்க நான் உங்கள்கிட்ட நான் வந்து கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன்னு உங்கள்கிட்ட எப்போங்க சொன்னேன், நீங்கள் அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் தானே என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னேன். இல்லை நானாக சொன்னேன்னா உனக்கு யார் எப்படிப்பட்டவங்க, உனக்கு மியூசிக் உனக்கு சம்மந்தமே இல்லை, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அவங்க நல்லா ஃபாலோ பண்ணுவாங்களா, உங்களுக்கு மியூசிக் தெரியுமான்னு உனக்கு எதாவது தெரியுமான்னு என்னை கேட்பார்.
அவர் மாட்டி கூடாதான் அப்படின்னு என்ன கேட்டார்னா நான் பதில் சொல்லணும்ல. அது அப்போ நான் தான் பலிகடாவா அதுக்கு அப்படின்னு உடனே இல்லை இப்போ நீங்கள் கேட்ட உடனே உங்களை ஓகே சொல்லிட்டார்ல உடனே 1000 கேள்வி கேட்டு தாங்க ஓகே சொன்னார் அப்படின்னு. ஸோ அடுத்த கம்போசிங் போனேன். அதுலேருந்து அப்படியே பிக்கப் ஆகிடுது.